கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஆண்டவரிடத்தில் நம்மையே நாம் தாழ்த்துவோம். தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீ தந்ததானம், எல்லாம் நீ தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. சங்கீதம் 143:1 இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 143:1. ஆண்டவரே, ஆமென். ஆமென். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பதால், நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பது போல் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். ஆமென். 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 தாவீது உதவிக்காக ஜெபிக்கிறார். நேற்று பார்த்தோம் நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த இடத்திலும் கூட தாவீதுடைய விண்ணப்பம், அதுபோல நம்முடைய விண்ணப்பங்களும் இப்படித்தான் இருக்கும்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என்ன மன்றாட்டு? ஆண்டவரே, நீர் என் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு நீர் செவிசாய்த்தருளும் என்ற விண்ணப்பம். ஆமென். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாங்கப்பா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே, என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும்.
உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திருளும் ஆண்டவரே. உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திருளும் என்று சொல்லி சங்கீதம் 143:2 வாசிக்க கேட்போமா? ஆமென். தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும். தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. பாருங்க, ஆமென். யாரும் நீதிமான் கிடையாது. உமது திருமுன் யாரும் நீதிமான் இல்லை. என் விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே. என் இதயம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் வேதனை உமக்கு புரியும் அப்பா. நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள். நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள். ஆமாண்டவரே, என் நெஞ்சின் நோவுகள், பாரங்கள், சுமைகள் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லி மன்றாடுவோமா? நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரிடத்திலே நான் ஒரு விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லி சங்கீதம் 27:4 வாசிக்கிறோமே. ஆண்டவரிடத்திலே நான் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். நம்முடைய விண்ணப்பம் என்ன? நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரிடத்தில் என்னுடைய விண்ணப்பம் என்ன? ஆண்டவரே, என் உயிருள்ள நாள் வரை நானும் என் வீடும் என் வீட்டாருமோ உமக்கே ஒளிவோம் செய்வோம் என்ற விண்ணப்பம் தான் ஆண்டவரே. நானும் என் வீடும் என் வீட்டாருமோ உமக்கு மாத்திரம் ஊழியம் செய்வோம் என்ற விண்ணப்பம் ஆண்டவரே. அதையே நாங்கள் நாடி தேட வேண்டும் என்ற விண்ணப்பம். ஆண்டவருடைய இல்லத்தில் நான் என் வாழ்நாளெல்லாம் குடியிருக்கணும் அப்பா. அவருடைய இல்லம் இறைவேண்டலின் இல்லம். இங்கு எழுப்பப்படும் ஒவ்வொரு ஜெபங்களையும் கருணை கண்ணோண்டு கண்ணோக்குவேன் என்று சொன்னவரே. என் கண்ணும் கருத்தும் ஒவ்வொரு நாளும் இதன் மேல் இருக்கும் என்று சொன்னவரே. இதோ அடியேன் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே உம்முடைய அழகை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அதிகாலையில் உங்கள் முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. தரிசனம் தாங்கப்பா. வார்த்தைகளை அனுப்புங்கப்பா. நீங்கள் அனுப்பினாதான் ஆண்டவரே என்னால் சொல்ல முடியும். வார்த்தையின்றி தவிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என் வாயிலிருந்து இடைப்பட்டு பேசுவீராக. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை
தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? ஆண்டவர் பேதுருவை பார்த்து இப்படியாக கேட்பார், நீ என்னை நேசிக்கிறாயா? மும்முறை மறுதலித்த பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீர் என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை பேணி வள என்று பதில் உரைத்தவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன பேதுருக்கு என் ஆடுகளை பேணி வள என்று சொல்லி, நானும் என் வீடும் என் வீட்டாருமோ இடைவிடா சகாய அன்னையின் வழியாக, அன்னையின் பரிந்துரை வழியாக ஒவ்வொருடைய திருப்பாதத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை ஜெபிக்க, உம்மை புகழ, போற்றி வணங்க அருள் தாரும் ஆண்டவரே. அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமையின் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். சங்கீதம் 143:9 இப்படியாக சொல்லுகிறது. ஆமென், ஆமென். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். ஹல்லேலூயா. நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார்னு சொல்லி சங்கீதம் 143:8 இன்னும் அழகாக சொல்லும். சங்கீதம் 100. ஆமென். உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் என்ற விண்ணப்பம். ஆமென், ஆமென். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஆண்டவரே. ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை, என் இதயத்தை உயர்த்துகிறேன். ஆமென், ஆமென்.
உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். அதிகாலையிலும் திருமுகம் தேடி, அதிகாலையில் வைகரையில் உமது பேரன்பை நான் கண்டடைய செய்யும் என்று தாவீதுடைய ஜெபம், தாவீதுடைய விண்ணப்பம் என்று சொல்லலாம். விண்ணப்பங்கள் எல்லாமே திருப்பாடல்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் விண்ணப்பங்களும் ஜெபங்களும் நன்றி அறிதல்களும் தான். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாது ஜெபம் செய்யுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை பொழுதிலே வந்திருக்கின்ற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? சங்கீதம் 143:9 இன்னும் அழகாக சொல்லும், ஆண்டவரே ஆண்டவரே என் எதிரிகளிடம் இருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா. என் எதிரிகளிடம் இருந்து என்னை விடுவித்தருளும். பசாசின் சோதனைகள், தந்திரங்கள், இக்கட்டுகள், இன்னல்கள், சோதனைகளை கொண்டு வருவான், பிரிவினைகளை கொண்டு வருவான், எப்படியாவது ஒரு பெரிய குழப்பத்தை அவன் கொண்டு வருவான். அப்படிப்பட்ட எதிரிகளிடமிருந்து, குழப்பவாதிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும் என்ற விண்ணப்பம், நம்முடைய விண்ணப்பம். அப்படிப்பட்ட எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே என்ற விண்ணப்பம். என்னை விடுவித்தருளும், சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து என்னை விடுவித்தருளும் என்று இயேசு கற்பித்த ஜெபத்திலே வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். என் எதிரிகளிடமிருந்து சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடும் ஐயா, சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடும் ஐயா, சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடும் ஐயா. அக்கினியே, தேவ அக்கினியே, என்னை நிரப்புமப்பா, இன்று என்னை நிரப்புமப்பா. துயரத்த அபிஷேகம் என்னை நிரப்பிடட்டும், துயரத்த அபிஷேகம் என்னை நிரப்பிடட்டும் என்று சொல்லுவோமா? நம்முடைய விண்ணப்பங்கள், ஆண்டவரே உம்முடைய தூய இரத்த அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, தாவீதுடைய விண்ணப்பம், நீ நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதால் உம் இரக்கத்திற்காக நான் எழுப்பும் விண்ணப்பம். நீ நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதால் உம்மிடத்திலே உம்முடைய இரக்கத்திற்காக நான் எழுப்பும் விண்ணப்பம். ஆண்டவரே, ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும் என்ற விண்ணப்பம். நான் நடக்க வேண்டிய அந்த வழி எனக்கு காட்டியருளும் என்ற விண்ணப்பம். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் என்ற விண்ணப்பம். எதற்காக? உம்மை உயர்த்தி உயர்த்தி
உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையான்னு சொல்லி சங்கீதம் 143:10 வசனம் வாசிக்க கேட்போமா? ஆமென், ஆமென். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் என்ற விண்ணப்பம். ஆமென், ஆமென். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் என்ற விண்ணப்பம். ஆமென், ஆமென், ஆமென். ஏனெனில் நீரே என் கடவுள். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அவருடைய நலமிகு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னை வழி நடத்தும் ஆண்டவர். உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி என் இதயத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. தளர்ந்து போன என் கை கால்களை நீர் திடப்படுத்துவீராக. உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு சக்தி தாரும், கற்பித்தருளும் என்ற விண்ணப்பம். எல்லாம் நம்முடைய விண்ணப்பங்களாக இருக்கட்டும் ஆண்டவரிடத்தில். அவருக்கு தெரியும். அவர் கற்றுத்தருவார், கண்டிப்பார், தண்டிப்பார், திருத்துவார், திருநிலைப்படுத்துவார், மீண்டும் உயர்த்துவார். ஆமென், ஆமென், ஆமென். கண்டிக்கிறவர், தண்டிக்கிறவர், தப்பு செய்யும் பொழுதெல்லாம் நம்மை உணர்த்துகிறவர், மாறாத தெய்வம், மறைவாய் உள்ள தெய்வம். அவர் பழிவாங்கும் கடவுள் இல்லை. அவர் கையூட்டு வாங்கும் கடவுள் இல்லை. அவர் நீதியின் கடவுள். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாங்கப்பா. ஆண்டவரிடத்தில் நம்மை உயர்த்தி கொள்ளாமல் ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். நம்மை தாழ்த்தி கேட்கின்ற ஜெபம் இரக்கமுள்ள ஜெபம். ஆண்டவரே இரக்கமாயிரும், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று அவன் கத்திய போது அங்கிருந்தவர்கள் அதட்டுகிறார்கள். இயேசுதான் போகிறார் என்று அறிந்த உடனே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று உரக்க கத்தி வெகு தூரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இயேசுவை திரும்பி பார்க்க செய்யக்கூடிய விண்ணப்பம் மான ஜபம். இயேசுவையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய விண்ணப்பம். மகனே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று அங்கிருந்து அவருடைய பதில். இயேசுவையே திரும்பி பார்க்க செய்யக்கூடிய விண்ணப்பம் தான் தாழ்ச்சியுள்ள விண்ணப்பம், தாழ்ச்சியுள்ள ஜெபமாயிருக்கும். அவரை திரும்பி பார்க்க, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைந்து ஸ்துதிக்கின்றேன்னு சொல்லி உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா
அப்படித்தான் அந்த பிறவி குருடன் உங்கள் முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்ல உங்கள் முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய காலடியில் வந்து இருக்கிறோம் அப்பா. உம்மை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோ, உம்மை மறுதளிக்க வேண்டும் என்ற எண்ணமோ, உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடாது என்ற மாற்று சிந்தனைகளையோ பிசாசு கொண்டு வருவான். அவன் எல்லாம் தாண்டி ஆண்டவரே, நானும் என் வீடும் என் வீட்டாருமோ என் குடும்பம் இந்த சிறிய மந்தை ஒருமனப்பட்டு விண்ணப்பம் செய்கிறோம் ஆண்டவரே. இதோ திருவுளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கற்பித்தருளும் என்ற விண்ணப்பம். உமது திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே. நாங்கள் அறியாமல் தவறு செய்கிறோம். எங்கள் சுய பலத்தால் ஓடி பார்க்கிறோம், ஓட முடியல. எங்கள் பண பலத்தால் ஆள பார்க்கிறோம், ஆள முடியல ஆண்டவரே. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் சொல் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. ஆமாண்டவரே, ஒன்றும் முடியலப்பா, ஒன்றும் முடியல ஆண்டவரே. என்னுடைய விண்ணப்பத்தை நீர் அறிவீரப்பா. நெஞ்சின் நோகுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே. என் வேதனை யாருக்கு தெரியும் என்று சொல்லி வந்திருக்கிறாயோ, என் இதயம் யாருக்கு தெரியும் என்று பாரத்தோடு வந்திருக்கிறாயோ. நான் தனிமையாக இருக்கிறேன், சோர்ந்து போனேன் ஆண்டவரே. யார் என்னை தேற்றுவார் என்ற வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு வந்திருக்கிறாயோ. யார் என்னை தேற்றுவார்? யார் எனக்கு ஆறுதல் அளிப்பார்? யார் என்னை அரவணைப்பார்? யார் என்னை பராமரிப்பார் என்ற கவலையோடு இருக்கிறாயோ. இதோ ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார், உன் அருகாமையில் இருக்கிறார். அவருடைய பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்வதற்காக அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமது திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தார்.
வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 143 10ஆம் வசனம் ஒரு முறை கூட. ஆமென். ஆமேன். ஆமென். உமது திருவுளத்தை நிறைவேற்ற உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. உமது நலமிகு ஆவி என்னை நடத்துவதாக. செம்மையான வழியில் நடத்துவதாக. செம்மையாக நடத்துவதாக. செம்மையாக. நலமிகு ஆவி. ஆமென். நலமிகு ஆவி. தூய ஆவியானவருடைய ஆவியானவரே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் இயேசுவே. நீரே என் தேவன். என்றென்றும் உள்ள உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. எனது பாரமே, எனது பாசமே, எனது நேசமே, எனது அன்பரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தை நாம் தாழ்த்துவோமா? அதனால்தான் சங்கீதம் 142 2ஆம் வசனத்தில் தாவீதுடைய பாடல் விண்ணப்பம். சங்கீதம் 142 2. ஆமென். என் மனக்குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன். அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன். அவர் திருமுன்னே அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன். என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன். 3ஆம் வசனம். சோர்வுற்று இருக்கிறது. என் மனம் சோர்வுற்றிருக்கிறது. நான் செல்லும் வழியை நான் செல்லும் வழியை அவர் அறிந்திருக்கின்றார். அவர் அறிந்தே இருக்கின்றார். நான் செல்லும் வழியில் அவர்கள் நான் எனக்கு செல்லும் வழியில் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்துள்ளார்கள். கண்ணி வைத்துள்ளார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். அதனாலதான் தாவீதுடைய பாடல் 4ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லும். வலப்புறம், வேறு யாராவது வாசிக்கலாம்? வலப்புறம். ஆமென். ஆமேன். வலப்புறம் கவனித்து பார்க்கின்றேன். வலப்புறம் கவனித்து பார்க்கின்றேன். என்னை கவனிப்பார் எவரும் இல்ல. என்னை கவனிப்பார் எவரும் இல்ல. எனக்கு புகலிடம் இல்லாமல் போயிற்று. எனக்கு புகலிடம் இல்லாமல் போயிற்று. என் நலத்தில் அக்கறை கொள்வார் எவரும் இல்லர். என் நலத்தில் அக்கறை கொள்வார் எவரும் இல்லர். ஆமென். அப்போ தாவீதுடைய ஜெபம் விண்ணப்பம் எப்படி இருக்குது என்றால், அடுத்த வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, 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 உம்மை நோக்கி கதறுகின்றேன். உம்மை நோக்கி கதறுகின்றேன். நீரே என் அடைக்கலம். நீரே என் அடைக்கலம். உயிர் வாழ்வோர் நாட்டில் உயிர் வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு. ஆமென். 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 உயிர் வாழ்வோர் நாட்டில் ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும். நீரே என் பங்கு என்று தாவீது சொல்லுகிறார். உம்மை நோக்கி கதறுகிறேன். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? சிறகு ஒடிந்த பறவை
அது வானில் பறக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு மாத்திரம் தெரியும். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். அவர் நம்மை தேற்றுவார். அவர் நம்மை அரவணைப்பார். அவர் நம்மை ஆதரிக்கிறவர். பழிவாங்கும் கடவுள் அல்ல. நம்மை நேசித்து கண்டிக்கும் பொழுது, தண்டிக்கும் பொழுது தண்டித்து திருத்தி மீண்டும் ஏற்றுக்கொள்கிறவர், அரவணைக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நீ என் இதயத்தில் மட்டும்தான் பாதுகாப்பாய் இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய இதயத்தில், மாசற்ற இருதயத்தில் தான் பாதுகாப்பாய் இருக்க முடியும். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றியுண்டு. சங்கீதம் 145:16. ஆமென். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஆமென். ஆமென். எல்லா உயிரினங்கள், எல்லா உயிரினங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். நினிவே மக்கள் அரசன் முதல் ஆண்டி வரை, ஏன் எல்லா மிருகங்களும் உணவு உண்ணக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது என்று சொல்லி சாக்குடை உடுத்தி நோன்பிருந்து ஒருவேளை ஆண்டவர் நமக்கு அளிக்கவிருக்கும் தண்டனையிலிருந்து அவர் மனம் மாறுவாரோ என்ற விண்ணப்பம் செய்த ராஜா. ஆமென். ஆண்டவர் தாம் செய்ய கருதிய தீங்கை செய்யாமல் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டதைப் போல நம்மையும் அவர் ஏற்றுக்கொள்வார். ஆமென். ஆமென். செய்யவிருந்தது அவர் செய்வதாக சொல்லுவார். அதான் யோனா சொல்லுவார், நீங்கள் செய்கிறேன்னு சொல்லுவீங்க ஆனால் செய்ய மாட்டீங்க, கண்டிக்கிறேன்னு சொல்லுவீங்க ஆனால் கண்டிக்க மாட்டீங்க, ஆனால் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுவீங்க ஆனால் நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரியும் என்று யோனா சொல்லுவார் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட முறையிடுவார் இறைவாக்கினர். நீங்கள்லாம் இப்படி தான் ஆண்டவரை சொல்லுவீங்க, அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன், ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீர் இரக்கத்தின் கடவுள், இரக்கத்திற்கு மாத்திரம்தான் கடவுள். அவர் தப்பி தடவி எப்படியாவது நினிவே மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டதைப் போல
மன்னித்து ஏற்றுக்கொண்டதைப் போல நம்மையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணி விண்ணப்பத்தை போட்டுறணும் அவர்கிட்ட. பிளாங்க் பேப்பரில் சைன் பண்ணிப்பா இந்தப்பா போட்டுட்டேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே அதனால தான் சாலமோனுடைய ஜெபம். யாருடைய ஜெபம்? சாலமோனின் ஜெபம். சாலமோன் யாரு? ஒரு ராஜா. ராஜாவின் மகன். தாவீது ராஜாவுடைய மகன் இருந்தாலும் ராஜா. இப்போ தாவீது ராஜாவுடைய மகன் என்று சொன்னாலும் சாலமோனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? அதனால தான் 1 அரசர்கள் 8ஆம் அதிகாரம் 1 அரசர்கள் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 1 அரசர்கள் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆமென். ஆமென். உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் செவி சாய்த்து மன்னிப்பீராக. நீர் செவி சாய்த்து மன்னிப்பீராக. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பீராக. அவரவர் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பீராக. ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர். நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உம் உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் செவி சாய்த்து மன்னிப்பீராக என்று ராஜா ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதனால் அவர்கள் 40ஆம் வசனம், தங்கள் மூதாதையருக்கு நீர் அளித்த நாட்டில் தம் வாழ்நாளெல்லாம் உமக்கு அஞ்சி நடப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 49ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லும், உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக. உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும். கடந்த 2 நாட்களாக ஆண்டவர் விண்ணப்பத்தை குறித்து பேசுகிறார். நம்முடைய ஜெபம் மன்றாட்டு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? விண்ணப்பமாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்ளிகேஷன்ஸ் ஆண்டவருக்கு சித்தமான அப்ளிகேஷன் சாங்ஷன், அவருக்கு சித்தலனா பெண்டிங். ஆமென். எலிஜிபிள் இருந்தால் சாங்ஷன், எலிஜிபிள் இல்லைன்னா பெண்டிங். ஆமென். பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறீங்க, எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு எலிஜிபிலிட்டி கம்மியாகுது, உங்களுக்கு லோன் கிடைக்காது, நாட் சாங்ஷன்ட். அதுபோல தான் ஆண்டவர் சமயத்தில் நம்முடைய தாழ்மையான விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? ஒரு பிளாங்க் பேப்பரில் சைன் போட்டு அவர் சமூகத்தில் சப்மிட் பண்ணிடணும். அல்லேலூயா. அவர் நிரப்பிடணும். ஆமென். ஆண்டவரே நீங்கள் நிரப்புங்கப்பா, நீங்கள் நிரப்பிக்கங்கப்பா, உங்களுடைய திருவுளத்திற்கேற்ப நீங்கள் நிரப்பிடுங்க ஆண்டவரே. நான் நிரப்பினா எல்லாம் தப்பாயிடும் ஆண்டவரே, தப்பாக நிரப்புகிறேன் ஆண்டவரே, தப்பாயிடும் ஆண்டவரே. நீங்கள் நிரப்புங்கப்பா.
உடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புங்கப்பான்னு சொல்லி அப்ளிகேஷன் பிளைண்டாக வச்சிடணும். நீ அப்ளிகேஷன் எழுதுனா எல்லாம் தப்பு தப்பாயிரும். எல்லாம் அவருக்கு தெரியும். அப்ளிகேஷன் எழுதி அங்கே வச்சிரு. உன் மன்றாட்டுகளை கேட்கிற தேவன், உன் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறவர். அவருக்கு சித்தம் இருந்தால் சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மீண்டும் ஒருவரை வாசிக்க கேட்கலாமா? 49ஆம் வசனம். உமது ஆமென். உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பத்திற்கும் நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக. செவிசாய்த்து அவர்களுக்கு நீதி. ஆமென். ஆமென். அவர் செவிசாய்க்க வேண்டும். அவர் செவிசாய்க்க விட வேண்டும். உங்கள் விண்ணப்பங்களை கேட்க இயலாதவாறு என் காது மந்தமாகி விடவில்லை, என் கண்கள் பார்வையற்று போய்விடவில்லை. செவிசாய்க்கு அவர் செவிசாய்ப்பார். அவர் அப்ரூவல் பண்ணணும். அவர் அப்ரூவல் பண்ணலன்னா பெண்டிங் தான். எவ்வளோ நாளானாலும் பெண்டிங் தான். 38 ஆண்டுகளாக பெத்சைதா குளத்தருகில் உட்கார்ந்துருக்கிறான். முடக்குவாதம் பிடிச்சவே. அவனை யாருமே தூக்கி குளத்தில் இறக்கி விடுறதுக்கு இல்லை. 38 ஆண்டுகளாக காத்திருந்தானே. காத்திருக்கவனுக்கு இயேசு அங்கே பக்கத்தில் போயிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய விண்ணப்பம் என்னவா இருந்தது? என்னை இறக்கி விட யாரும் இல்லையே என்று சொல்லி அவன் ஆண்டவற்றில் விண்ணப்பம் போட்டிருப்பான். என்னை இறக்கி விடுறதுக்கு அந்த குளத்தில் யாரும் இல்லையே என்று சொல்லி, இதோ நான் இருக்கிறேன், அஞ்சாதே திகையாதே என்று சொல்லி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்ற வார்த்தை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கின வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய கூனி குருதி நிமிர முடியாமல் இருந்த பெண்மணியை தொழுகை கூடத்திலே 18 ஆண்டுகளாக அவர் காத்திருந்திருக்க வேண்டும். காத்திருந்திருக்க வேண்டும். காத்திருக்கணும் தேவ பிள்ளைகளை. இன்னைக்கு போட்டு இன்னைக்கே சாங்ஷன் நோ. காத்திருந்தாள் அந்த பெண்மணி. இயேசு அவளை அம்மா என்று அழைக்கிறாள். அவர் அருகில் கூப்பிடுகிறார். அவள் மீது கையை வைத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். அவள் நிமிர்ந்து நின்றாள். ஆண்டவரை போற்றி புகழ்ந்தவாறு ஸ்துதித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 18 ஆண்டுகளாக கூனி
குலுங்கி நிமிர முடியாமல் தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண்மணி. எத்தனை பிரச்சனை பாருங்க அந்த அம்மாவுக்கு. உடல் நலம் குன்றியவள், குனிந்து நிற்பவள், நிமிர முடியாதவள், தீய ஆவி பிடித்தவள். எவ்வளவு பிரச்சனை அந்த அம்மாக்குள்ள இருந்திருக்கணும். 18 வருஷமா பொறுமையாக காத்திருந்தாங்களே. அப்படி பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு அவங்க பக்கத்தில் போய் அம்மா என்று கூப்பிட்டு, என் மகனே மகளே என்று கூப்பிட்டு, அஞ்சாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற தேவன் இன்று உன்னையும் உன் குடும்பத்தாரையும் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த வசனம் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, நீதி வழங்குவீராக. ஆசீர்வதியும் கேட்கல, அவர் நீதி வழங்குவீராக. உமக்கு எதிராக தொடர்ந்து வாசிப்போம். உமக்கு எதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னிப்பீராக. உமக்கு எதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னிப்பீராக. உமக்கு எதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னிப்பீராக. அல்லேலூயா. உமக்கு எதிராக அவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிப்பீராக. உமக்கு எதிராக அவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிப்பீராக. ஆமென். ஆமென். சாலமோனுடைய ஜெபம் பார்த்தீங்களா? தாவீது ராஜாவுடைய ஜெபம் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது ராஜா என் தாசன், என்னை அப்பா தந்தையே என்று அழைப்பான். அழகா இருக்கும். தாவீது தன் மகனுக்காக ஜெபிப்பார். தாவீது தன் மக்களுக்காக மகனுக்காக சிறப்பாக ஜெபிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 அரசர்கள் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். தொடர்ந்து தியானிப்போம். இப்பொழுது நேரம் குறைவாக இருப்பதால் தொடர்ந்து தியானிப்போம் என்ற சிந்தனையோடு இறுதி மன்றாட்டு ஜெபம் சுருக்கமாய். ஆமென். அப்பா, உமது உறைவிடமாகிய இந்த கூகுள் மீட்டில் ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மனம் திறந்து சாலமோன் ராஜா ஜெபம் எப்படி இருந்ததோ அதே போலப்பா எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் இறைவார்த்தை வழியாக நாங்கள் ஒப்பு கொடுப்பதற்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ராஜனே. ஆம் தகப்பனே, உம்முடைய இந்த கூகுள் மீட் வழியாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் தகப்பனே. இந்த இறை வார்த்தை வழியாக ஆமாப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே இந்த இறை வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை நற்செய்தி பணிக்கு நாங்கள் எடுத்து நடத்தக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த விண்ணப்பத்திற்கு நாங்கள் செவி சாய்த்து தகப்பனே. ஆமாப்பா, அதுபோல் நீதியோடு வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் மன்னிக்கக்கூடிய மனதை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. ஆமாண்டவரே, எங்களுக்கு எதிராக செய்யும் தவறுகளை செய்கிற அனைவரையும் மன்னிக்கக்கூடிய மனத்தையும் நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, உலகத்தில் வாழ்கிற நாட்கள் அப்பா போராட்டமான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. இந்த கூகுள் மீட் வழியாக ஆண்டவரே உறைவிடமாக இருக்கிற எங்களுக்கு அப்பா இந்த இறைவார்த்தை கொடுக்கிற ஆண்டவரே இந்த ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்படுகிற பரிந்துரை ஜெபத்தின் வழியாக அப்பா நீரே எங்களோடு கூட இருந்து இந்த காலை பொழுதில் எங்களுக்காக இறை வார்த்தை ஒவ்வொன்றின் வழியாக நீர் பேசி ஆண்டவரே, நான் ஆண்டவரோட ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆமாப்பா, உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே உமது இந்த கூகுள் மீட்டின் இல்லத்தில் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஏனென்றால் உம்முடைய அழகை நாங்கள் காண்பதற்கு தானப்பா.
ஆமாண்டவரே, இதன் கூகுள் மீட் வழியாக உம்முடைய திருவுளத்தை நாங்கள் கண்டறிய ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் வாய்ப்பை அளித்து வருவதற்காக நன்றி செலுத்தி, இந்த நாள் முழுவதும் உம்முடைய மேக ஸ்தம்பத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை பாதுகாக்க போவதற்காக நன்றி செலுத்தி தகப்பனே. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்கள் அனைவரையும் அழைத்து உம்முடைய விண்ணப்ப ஜெபம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மிடத்தில் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை அப்பா இறை வார்த்தை வழியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம் என்ற நம்பிக்கையோடு இச்சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே, ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். ஆமென். ஆமேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சத்தமுயர்த்தி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நான் உம் சொற்களை கண்டடைந்தேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் உம் சொற்களை கண்டடைந்தேன். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன். அவற்றை உட்கொண்டேன். அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன. உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன. என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. என் உள்ளத்திற்கு ஓகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. ஆமேன். ஆமேன். ஆமென். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் படுக்கையில் இருப்பவர்களையும் நோயுற்றிருப்பவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கப் போகிறவர்களையும் கேட்கின்றவர்களையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. Have a nice day. God bless you. Have a nice day. God bless you once again. God bless you. God bless you. Nice to meet you.